பசும்பொன் பாண்டியன் அவர்கள். தமிழுக்கு தொண்டு செய்யும், தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் தூளாய் போகும் என்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் வரிக்கிணங்க என்னுடைய சக தோழன் மேதகு பிரபாகரனுடன் போர் பயிற்சி எடுத்த உண்மை தோழன், தமிழ் தேசியத்தை தமிழ் மண்ணில் வார்த்தெடுப்பதற்காக போராடிய மாவீரன், அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் அவரோடு பழகியவன், அவரோடு ஒன்றாக இணைந்து போர்க்களத்தில் நின்றவனின் அடிப்படையில் மதுரை மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் முத்துக்குமார். அந்த மண்ணிலிருந்து என்னுடைய வீர வணக்கத்தை முதலில் தோழனுக்கு செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேசணும்னு வந்தேன். ஐயா ஜெயராமன் அவர்கள் நிறைய பேசியிருப்பாரு. மூல எதிரி யார், முதல் எதிரி யார், அதுதான் நம்மளோட புரியல் சொன்னார். தமிழ் தேசியத்துக்கு மூல எதிரி பார்ப்பன பணியா கும்பல். இப்போ முதல் எதிரி யார்? என்னுடைய ஆறுயிர் சகோதரன், தமிழ் தேசிய போராளி முத்துக்குமார் உருவாக்கிய கருவை அளித்திருக்கிறான். அவன் உருவாக்கிய தமிழ் தேசியத்தை எவனாலும் அளிக்க முடியாது. அதான் இன்னைக்கு மறு உருவம் வந்திருக்கிறோம். அவன் கல்லறை அடித்திருக்கலாம், நாளை தமிழகம் அவன் வரலாறு பேசும். அவன் நிழலில் நின்றவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசம் என்ற போர்வையில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த கொடியை பயன்படுத்திக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி யாருக்கு பின்னாடி நின்று இந்த கொடியை வாங்கின? ஆடிட்டர் குருமூர்த்தி, சோ பாப்பா, இவங்களை கூட்டு போய் நம்ம சாதி முத்துக்குமார் என் சகோதரன் எதற்காக இங்க தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தை வார்த்தெடுத்தார்? இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ் ஈழத்திலே தமிழிலும் மலர வேண்டும், தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக போராடினான். உழைப்பை கொடுத்தான், உயிரையே விட்டான். ஆனால் திரள் நிதி வசூல் செய்து கொண்டு அவன் நிழல் நின்ற ஒரு எச்சிக்கல்ல நாய்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முத்துக்குமார் உருவாக்கிய தமிழ் தேசியத்திற்கு எதிராக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிற இந்த ஈழர் கூட்டத்தை முதலில் நம்ம அடக்கணும். நமக்கு நிறைய வேலைகள் வந்துருச்சு. பேரறிஞர் அண்ணாவை சொன்னான், ஆனா எச் ராஜாவை இவன் பேரறிஞர், பாண்டேவ உலக அறிஞர், தந்தை பெரியாருடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்லுகின்ற எச் ராஜாவை இந்தியாவின் வரைபடத்தில் தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவின் வரைபடத்தில் கொளுத்தியவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற இந்த சிங்களவன் சீமானை விரட்டுவதுதான் முத்துக்குமாருடைய நினைவு நாளில், வீர வணக்க நாளில் நாம் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இவனைதான் அழிக்கணும். ஒழிக்கப்பட வேண்டிய சக்தியா, அழிக்கப்பட வேண்டிய சக்தியா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் கடைசி வரை தனித்தமிழ்நாடு கேட்டார். அழகா பேராசிரியர் சொல்வார், திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாம் இருக்கும்போது, ஒன்னா இருக்கும்போது திராவிட கேட்டான். எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். தேசியம் என்ன? செல்ஃப் டெட்டர்மினேஷன். லெனின் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாரு? தேசிய தன்னுரிமை என்ன? தேசிய விடுதலை என்ன? உனக்கு என்ன தெரியும்? ஐயா தனித்தமிழ்நாடு கேட்டாரு, தேசிய கொடிய பெரியார் கொளுத்தினாரு. நீ கேட்கிறது தமிழ் தேசிய விடுதலையா, திரள் நிதியா? நாட்டுக்கு சொல். அம்பலப்படுத்தினார். முத்துக்குமார் திரள் நிதி வசூல் செய்து ஈழத்துக்கு சென்றாரா? முத்துக்குமார் திரள் நிதி வசூல் செய்து தமிழ்நாட்டில் போராடினாரா? அதனால இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நம்மை சுற்றி
இந்திய பார்ப்பன பணியா கும்பல் நம்முடைய நிலத்தை, நம்முடைய இனத்தை, நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை அழிக்கின்ற வேளையிலே ஒருத்தர் பேசுறான், எச் ராஜா தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அயோத்தியை கொண்டு வந்துடும் சொல்றாங்க, விடலாமா அவங்க நம்ம? அதுக்கு அவனை அறிஞர் சொல்றானே, இவனை நம்ம விடலாமா? அந்த சீமான அயோத்தி இங்க வர முடியுமா? நீ திருப்புறமன்றம் தர்காவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை இந்த சங்கி கூட்டம் எடுத்துட்டு போயிட முடியுமா? அயோத்தி வேறு, நாங்க வேறு, தெரிஞ்சுக்க. இந்த மண்ணு வேறு. எங்களுக்கு பெரியாரும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் உருவாக்கி இந்த மண்ணில் முத்துக்குமார் சொல்வேன் சீமா கொள்கை உறவு, ரத்த உறவு வந்திருக்க மாட்டா. இதுதான்டா முத்துக்குமாரின் ரத்த உறவு. நீ யார்? இதான் ரத்த உறவு, கொள்கை உறவு, லட்சிய உறவு. பல்வேறு தடைகளை தாண்டி நம்முடைய சகோதரர்கள் பாவல் போன்றவர்கள், நம்முடைய தங்க குமரவன் போன்றவர்கள், சுபா முத்துக்குமார் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே பெருமிதத்தோடு உணர்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன். ஏன்னு கேட்டா, சகோதரன் முத்துக்குமார் நான் 1986 தென்னிந்தியாவிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மேலதான் முதல் பார்த்தது. மதுரை சிறையில் என்னை வந்து சந்தித்த போராளி தோழன். அப்படிப்பட்ட தோழனை இன்னைக்கு இழந்திருக்கிறோம். ஆனா அவங்க விதைத்திருக்கிறோம். அவர் உருவாக்கிய கரு அழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் உருவாக்கிய இந்த தமிழ் தேசிய கருவை வார்த்தெடுப்போம் என்று அவருடைய நினைவு நாளில் சபதம் கொடுத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் வீர வணக்கத்தை என்னுடைய ஆர்வீர் சகோதரன் போராளி முத்துக்குமாருக்கு செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். வணக்கம்.